ஹாய் ரோஸ் 2.0 தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது genreviews.online. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ராகி இடியாப்பம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ராகி வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு தேவையான அயர்ன், கால்சியம் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் ராகி அண்ட் அரிசி மாவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ராகி இடியாப்பத்தை டெய்லியும் இல்லாட்டி வாரத்தில் 2 முறை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ சீக் ஆக மாட்டாங்க. சீக் அப்படின்னா அவங்களோட ஹெல்த்தில் வந்துட்டு லோ ஆகாது. நிறையா அயர்ன் அண்ட் கால்சியம் டெஃபிஷியன்சி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ 2 கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க. 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் பிரிஞ்சு வராமல் வரும். நல்லா அழகாக வந்துட்டு பிழியறதுக்கு அழகாக வரும். ஸோ அதை நல்லா வறுத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அந்த தண்ணியை நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த எடுத்து வச்ச மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கொதித்த தண்ணியை ஊற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறுங்க. ஸோ இதில் வந்துட்டு லம்ஸ் இல்லாமல் கிளறணும், கட்டிகள் இல்லாமல் நல்லா நம்ம கிளறணும். நல்லா கிளறி விட்டுட்டு சூடு ஆறுற வரைக்கும் நல்லா மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து மாவை வந்துட்டு தொட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ஆயிலை தடவிக்கிட்டு, ஏன்னா ராகி சேர்த்ததுனால ஒட்டிக்கும், அதனால் இந்த மாதிரி ஆயில் சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா ஒரு துணியை கூட விரித்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். துணியை விரித்து அது மேலே கூட நீங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு விடலாம். நான் இங்கே ஆயில் சேர்த்திட்டு பிழிஞ்சு விடுறேன். துணியில் போட்டு செஞ்சிங்கன்னா அது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடியாப்ப குழாயில் மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி உங்களோட எந்த ஷேப்பில் வேணுமோ ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இட்லி பாத்திரத்துக்குள்ளார இறக்கி வச்சு நல்லா வேக விடுங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக வந்துடும். ஸோ இதே துணியில் இருந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் துணியில் போட்டு. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் தேங்காய் பால் இல்லாட்டி பசுமாட்டு பாலில் நாட்டு சர்க்கரையை கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஸோ வாரத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கிறனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அயர்ன் அண்டு கால்சியம் நிறைஞ்ச ராகி இடியாப்பம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.